தலைமைச் செயலகத்திலும் டிடிவி தினகரன் இல்லத்திலும் அதிமுகவினர் பரபரப்பாக காணப்படும் நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைதியாக காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்த் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். வசந்த், அதிமுக தலைமை அலுவலகத்துல இப்ப யார் இருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தம்பி தமிழரசன், அதிமுகவை பொறுத்தவரையில் கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் காணப்பட்டு வந்தாலும் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அலுவலகத்தில் ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரபரப்பின்றி ஒரு இயல்பான சூழல் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழக்கமான ஊழியர்களை தவிர ஒரு சில தொண்டர்கள் மட்டும் இங்கு கூடியிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் இளைஞரணி இணைச் செயலாளருமான திரு சமரசம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பெரும்பான்மையான தொண்டர்களுடைய ஆதரவு டிடிவி தினகரனுக்கு இருக்குதா, இல்ல முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா? அதிமுகவுக்கு இருக்கிறது. நீங்கள் ஏன் டிடிவியையும் எடப்பாடியாரையும் பிரித்து பார்க்கிறீர்கள்? இவர் கட்சியை நிர்வகிக்கிறார், ஆட்சியை நிர்வகிக்கிறார். இருவரிடத்திலுமே தொண்டர்கள் இருக்கிறார்கள். கட்சியும் ஆட்சியும் ஒருங்கிணைந்து இருக்கிறது. ஆக அதுதானே தவிர இதில் எந்த பிரிவினையும் எங்களுக்குள் இல்லை. ஆனா அதே சமயம் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும் போது ஒதுக்கி வைத்த முடிவு என்பது அதே தான், அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒதுக்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட கருத்து மோதல்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதா? தொண்டர்கள் அவர்கள் நீண்ட காலமாக அதிமுக என்றால் என்ன, எம்ஜிஆர் என்றால் யார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி கட்சியை ஆட்சியை நிர்வகித்தார், அந்த அடிப்படையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே முன்னணி தலைவர்களாக இருக்கின்றதை விட மெச்சூரிட்டி அடைந்திருப்பவர்கள் தொண்டர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த தொண்டனாவது இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, புகார் வந்திருக்கிறது, அங்கங்கு குழப்பங்கள் ஏற்படுகிறது, ஊரெல்லாம் கூடி கூடி பல்வேறு வகையிலே பிரித்து பிரித்து பேசுகிறார் என்றெல்லாம் ஊடகங்கள் சொன்னாலும் எந்த தொண்டனாவது எதிரி இடத்தில், துரோகி இடத்தில், விரோதி இடத்தில் போயிருக்கிறானா என்பதை பாருங்கள். ஆகவே அதிமுக கழகம் என்பது ஒரு மக்கள் இயக்கம். அதிமுக என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைமையை பெற்றிருக்கிறது, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆட்சியை பெற்றிருக்கிறது. ஆனா அதே சமயம் அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய அறைகள்ல திரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய படத்தை வச்சிருக்காங்க. இது கட்சியில தன்னுடைய இருப்பை ஒரு பிரதானப்படுத்திக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்னு நிறைய பேர் பாக்குறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க இன்று முதலமைச்சர் யார் தெரியும்? ஒரு அமைச்சருடைய அலுவலகத்திற்கு போனால் புரட்சி தலைவர் படத்தை பார்க்கிறார்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பார்க்கிறார்கள். இன்றைய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பி அவர் யார் இவர் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தேவையில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் இவர்தான் முதலமைச்சர் என்பதை இங்கே பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலும் இன்றைய தினம் அண்ணாவின் வழியில், புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இவர்கள்தான் இன்றைய தினம் ஆட்சியை கட்சியை நிர்வகித்துக் கொண்டு இருக்கிறார் என்று உணர்வதற்காக வைக்கப்பட்டதை தவிர இதில் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, போலித்தனமும் இல்லை, தேவையற்ற செய்தியும் இல்லை. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் தொண்டர்களும் திருமதி சசிகலாவை பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளரும் ஏத்துக்கிட்டாங்களா? சுருக்கமா சொல்லுங்க. எங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகத்தான் வேற யாரும் இது ஒன்றும் அங்கே வர முடியல. ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இப்பொழுதல்ல, அது எப்பொழுதோ அவர்கள் பொதுக்குழுவில் மூடி தேடி எடுத்து கண்டுபிடித்து கொடுத்தது. பொதுச் செயலாளராக வேண்டும் என்று அம்மா விரும்பவில்லை. பொதுச் செயலாளராக வேண்டும் என்று விரும்பியது தொண்டர்கள் தான், நிர்வாகிகள் தான், அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான், கட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தான். ஆகவே அது ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மீண்டும் ஏதாவது அதில் மாற்றம் தேவை என்றால் பொதுக்குழு தான் செய்யும். நன்றி. தம்பி தமிழரசன், கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில் கட்சிக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கட்சி தொண்டர்களுடைய கருத்தாக இருப்பதாக திரு சமரசம் சொல்கிறார். தம்பி தமிழரசன்.